செத்து போய் அக்கா சொல்றா என்ன செய்யுமே, நாற்றம் எடுக்குமேன்னு சொன்ன அந்த சரீரத்தை, அந்த மனிதனை கல்லறையில் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு இவங்க எல்லாம் வந்தாங்க. ஆனால் இப்போ இயேசு திரும்பவும் கல்லறைக்கு போனது ஆமேன் சோத்திரம் ஜெபம் பண்ணுவதற்காகவோ கல்லறை பிரதிஷ்டைக்காக அல்ல. இவர்களெல்லாம் சேர்ந்து அடக்கம் பண்ணின அந்த வாலிபனை திரும்பவும் உயிரோடு எழுப்பி திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருவதற்காக போய் அழைத்து கொண்டு வந்து மரித்தான், வாழ்க்கை முடிந்தது, இனி உயிரோடு எழும்ப மாட்டான், இனி எழும்புவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டவனை திரும்பவும் கர்த்தர் அதே பெத்தானியா கிராமத்திலே கர்த்தர் வாழ வைத்தார். கர்த்தர் வாழ வைத்தார். கர்த்தர் வாழ வைத்தார். கர்த்தர் வாழ வைத்தார். நான் அதை சொல்லும் போது சிலர் மேல ஒரு அபிஷேகம் வெளிப்படுவதை நான் உணர்கிறேன். இந்த பலிபீடத்துக்கு நான் தேவ மனுஷனாய் சொல்லுகிறேன், இதே தடிக்காரங்குணம் ஊரில் கர்த்தர் உன்னை மறுபடியும் வாழ வைக்க போகிறாரு.